தினமும் 5 ஆரோக்கிய குறிப்புகள். வாயு காரணமா சில பேருக்கு இடுப்பு வலி ஏற்படும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளைப்பூடு, மிளகு, சிறிதளவு கடுகு இதை அரைச்சு காலை வேளையில சாப்பிடலாம். வயிற்று உபாதைகள், வயிற்று பொறுமல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இது எல்லாத்துக்குமே மிளகு கசாயம் ஒரு சிறந்த மருந்து. இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாதான் மிளகு எடுத்துக்கணும்னு இல்ல, வாரம் ஒரு தடவை மிளகு கசாயம் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. லவங்கப்பட்டை, மிளகு, சுக்கு, திப்பிலி, துளசி, கருப்பட்டி இதெல்லாத்தையும் தண்ணீர்ல சேர்த்து கஷாயம் மாதிரி செஞ்சு 2 வேளையும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுவாச கோளாறுகள் குணமாகும். இதை எல்லாருமே தினம் ஒரு தடவை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தாய்ப்பால் பெருக பாதாம் பருப்பு 5-10, கசகசா 1/2 டீஸ்பூன் இந்த 2ஐயும் சேர்த்து பசும்பால்ல கலந்து காய்ச்சி தாய்மார்களுக்கு கொடுக்கலாம். வெந்தயம் உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை தடுக்கும். சருமத்தில் ஏற்படக்கூடிய புண் காயங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து. வெந்தயம் சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை உதிர்த்து மேனிய ஆரோக்கியமாவும் பளபளப்பாவும் வைக்க உதவுது. அது மட்டும் இல்லாம தழும்புகளை போக்கவும் சூரிய கதிர்களால ஏற்படக்கூடிய தாக்கத்துல இருந்தும் நம்மளை பாதுகாக்கும். அதனால வாரம் ஒரு தடவை வெந்தயத்தை அரைச்சு முகத்துல ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு குளிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.